மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு திருவண்ணாமலையில் ப்ரெஸ் மீட்டிங்கில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம ஊட்டியில் குழுக்குழுன்னு நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தையும் சொன்னதை நம்ம கவனிக்கணும். 2026லையும் நாங்கள் தான் வருவோம், அதாவது 2031லையும் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு ஒரு நல்ல குழுக்குழுன்னு இருந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பத்திரிகையாளர் மத்தியில் பத்திரிகையாளருக்கு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் இருக்குமோன்ற நமக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா, அதாவது இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு வலுவா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதோ, நம்ம முதல்வருக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி தான். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு படுது. ஏன்னா இந்த இடத்துல அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஓபிஎஸ் நேற்று பத்திரிகையாளர்ல சில விஷயம் பேசுனா அதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணாமலை தான் முன்கூட்டியே சொல்லிட்டார், நான் ஒரு தொண்டன், கூட்டணி விவகாரம் எல்லாம் மேலிடம் பார்ப்பாங்க, கட்சி தலைவர்கள் பேசுவாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இதை தாண்டி இன்னும் நிறைய ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டு அதுக்கு அண்ணாமலை ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி தான் பத்திரிகையாளர். அது அண்ணாமலை கிட்ட அது நடக்குமாங்கிறது பத்திரிகையாளருக்கு தெரியும். அதே இன்னொரு விஷயத்த கேட்குறேன் சார், பவர் கிவர் அப்படின்னு எல்லாம் ஏதோ முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு, அவர் ஏன் பிடிக்கலையா? நான் ஃப்ரீயாக இருக்கேன், இப்போதான் அம்மா அப்பா கூட இருக்க, பசங்க கூட இருக்க, நிறைய பாருங்க மக்கள் மத்தியில் நிறைய பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி, நான் தொண்டனாக இருந்தாலும் பவர் தான்ற மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருக்கிறாரு. இதை தாண்டி ஒரு விஷயத்த கேட்குறாங்க. இவர் இங்கிருந்து அதாவது ஒரு விஷயத்தை கேட்க உச்ச நீதிமன்றம் அதாவது ஜனாதிபதி அவர்கள் சில கேள்வி உச்ச நீதிமன்றம் நோக்கி ஒரு 14 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் இங்கிருந்து முதலமைச்சருக்கு ஊட்டியில பாவம் குழுகுழுன்னு தூங்கியிருப்பார் போல இருக்கு, இங்கேயும் அவர் தூக்கத்தை கெடுத்துட்டாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் தான் ஒரு கேள்வி கேட்டான்னா புள்ளி விவரத்தோட ஒரு அதோட வரலாறே சொல்ற ஆளு இவரு. அப்ப இந்த இடத்துல நிறைய விஷயத்த சொல்றாரு. அதாவது உச்ச நீதிமன்றத்துக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதாவது எந்த ஒரு இடத்துல தவறு நடந்தாலும் ஆர்டிகல் 142 வச்சு அவங்க அந்த கேஸ் வாலண்டரியா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. அதே மாதிரி தான் எந்த இடத்துல ஒரு உச்ச நீதிமன்றம் எங்க இருந்தாலும் ஜனாதிபதிக்கும் அதே மாதிரி ஒரு 143 ஆர்டிகல் 143 வச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்னு தான். இதை தாண்டி ஒரு விஷயம், ஏன் இந்த விஷயத்த கேட்கணும்னா, இப்போ ஏப்ரல் 8 போன உச்சநீதிமன்றத்துல நம்ம ஆளுநருக்கும் நம்ம அரசுக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சு பார்த்துங்க. அதுல அரசுக்கு சாதகமா நிறைய விஷயம் ஏதோ ஆளுநரை எதிர்த்து நாங்க ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி ஸ்வீட் வச்சு எல்லா இடத்துலயும் கொண்டாடினதை நம்ம பார்க்குறோம். ஆனா உண்மையிலே இப்ப ஜனாதிபதி ஒரு குட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்கப்படணும். இது கேட்கும்போது முதல்வருக்கு கோபம் வருதா அப்படின்னு ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு. இதே மாதிரி நிறைய இதே காவிரி நீர் சம்பந்தப்பட்டது 1991 நம்ம மத்தியில 150 டிஎம்சி தண்ணி கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு அப்ப பங்கார ஆட்சியில இருக்கும்போது இந்த விஷயம் உத்தரவிட்டாங்க. ஆனா அவங்க சட்டசபையில இல்ல நம்ம இவங்களுக்கு தரமாட்டோம், தமிழகத்துக்கு நாங்க தண்ணி தரமாட்டோம்ன்ற ஒரு விஷயம் வந்தது. அன்னைக்கு அதே ஜனாதிபதி தான் 143 அந்த ஆர்டிகல் 143 வச்சு கேள்வி கேட்டாங்க. அப்ப உண்மையிலேயே முதல்வர் அவர்கள் வரவேற்பு அந்த டைம்ல இனிச்சதா அப்படின்னு கேட்கிறாரு. அன்னைக்கு நீங்க அந்த ஜனாதிபதி கேட்கும்போது இனிச்சது, இன்னைக்கு உங்களுக்கு வலிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்துல வைக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் அரசியல் இருக்கட்டும், அது ஒரு இருந்தாலும் கூட அண்ணாமலை இவங்களுக்கு அண்ணாமலை இப்போ நிறைய விஷயம் இன்னைக்கு நிறைய மக்கள் மத்தியில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா இது சரியா மக்கள் மத்தியில போறதுக்கு ஒரு சில நபர்கள் தான் இருக்காங்க. அது அண்ணாமலை குறிப்பிடத்தக்கதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது இந்த கேஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சில இன்ஸ் எல்லாம் அவர் தராரு பாருங்க. இதுக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடி அவரோட எக்ஸ் வலைத்தளத்துல 36 அரசு கல்லூரிகள் இருக்குது. அதுல போதிய அளவு ஆசிரியர்கள் நியமனம் இல்லை, நிறைய ஆப்சண்டாவே இருக்குன்றது அதாவது தேசிய மருத்துவம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, என்எம்சி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா அதுல 24 கல்லூரி காலக்கெடு முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு விளக்கமும் இன்னும் கொடுக்கல.
அதுல ஒரு 10 காலேஜ் வந்து அடுத்த வாரத்துல தான் அது முடிவடைகிறதா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பா அதை வந்து பதில் அளிக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 2023 வந்து ஸ்டான்லி மருத்துவம் உட்பட ஒரு 3 காலேஜ் வந்து அதுல இதே ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கு. இதுல வந்து கண்டிப்பா நீங்க பாடம் கற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இப்பொழுது கூட கண்டிப்பா ஏதாவது மாணவர்கள் சேர்க்கையோட நீங்க விளையாடாதீங்க அப்படின்ற அந்த கேள்வி. இப்போ இந்த இடத்துல என்னன்னா மக்களுக்கு உண்டான பிரச்சனை பாருங்க. அதாவது நீங்க வீண் விளம்பரத்தை தேடி நீங்க புகழாரம் பாடி உங்க அமைச்சர் மத்தியில என்ன பண்ணும் யாருன்னு அதை மட்டும் பார்க்காதீங்க. மக்களுக்கான பிரச்சனையும் பாருங்கன்ற மாதிரி அண்ணாமலை வந்து எக்ஸ் தளத்துல கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வந்து இதை என்ன ஏதுன்னு சேர்த்து இன்னைக்கு வந்து ஊடகத்துல ஏதாவது ஒரு விவாதம் பண்ணியிருந்தா சரி, அது பண்ண மாட்டாங்க இவங்க. ஏன்னா இது எப்பேற்பட்ட விஷயம். மருத்துவக் கல்லூரியில வந்து போதிய அளவு ஆசிரியர் இல்ல. அப்படி சப்போஸ் அவங்க ஆசிரியர் இல்லைன்னு நோட்டீஸ் ப்ராப்பரா அனுப்பலைன்னா அதோட அங்கீகாரம் அதோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டான்னா நம்ம எவ்வளவு ஒரு இழப்பீடு நமக்கு இருக்கும், மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், மருத்துவ படிக்கிறேன்னு சொல்லி ஆசையோட இருக்கிறவங்களோட எதிர்காலம் என்ன கேள்விக்குறியாகும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் மைண்ட் பண்ணி கேட்கறதுனால உண்மையிலேயே அது மக்களிடையே போய் சேருதுன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த விஷயம் எல்லாம் நம்ம எதுக்கு பேசுறோம்னா, இந்த புள்ளி விவரங்கள் இந்த மாதிரி நம்ம நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நிறைய மக்கள் மத்தியில பேசப்படுறது இல்லை. இன்னைக்கு கூட வேற ஊடக நண்பர்களுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டிருப்பார் போல இருக்கு. அதாவது வேற ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்திருப்பாங்க. ஏதாவது இன்னைக்கு வந்து பாஜக ஏடிஎம்கே கூட்டணியில ஏதாவது ஒண்ணு வந்து அதை வந்து பெரிய பேச்சு பொருளாக்கி அதை வச்சு அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஒரு கூட்டணிக்குள்ளார. ஆனா எப்படி எல்லாம் இவங்க திசை திருப்புறாங்கன்னா அண்ணாமலைக்கு தெரியாதான்ற மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சமரசமே இல்லாம ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டா கேள்வி கேட்கறது அண்ணாமலை விட்டா யாரும் இல்லைன்னு தான். இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட பதவி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேலிட சரியான விஷயம் கவனிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் பாருங்க. அதாவது ஜெய்சங்கர் கிட்ட பாகிஸ்தான் நீர்வளத்துறை அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்க சிந்து நதி நீரை வந்து நிப்பாட்டிட்டீங்க, இங்க உள்ளூர் அதை வச்சுதான் நாங்க வாழ்வாதாரமே ஓடிட்டு இருக்கு, நீங்க இது என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன்ற கேட்கும்போது ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு, ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அதாவது நீங்க வந்து என்னைக்கு காஷ்மீர் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து என்னைக்கு அவங்க வெளியேற்றப்படுவீர்களோ அன்னைக்கு அதை பத்தி பேசலாம். இன்னொரு விஷயம், என்னைக்கு நீங்க வந்து தீவிரவாத ஊடுருவாம இருப்பீங்களோ அன்னைக்கு அதை பத்தி பேசலாம். இது 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 நிறுத்தாம பட்சத்துல எங்களோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டா சொல்றாங்க. ஏன்னா நிறைய நாள் சில உலக அரசியல் எப்படி சொல்லுவாங்க, நீங்க நட்பு நாடுதானே, நீங்க சீனாவோட நட்பு நாடுதானே, இல்ல லங்கையோட நட்பு நாடுதானே, இல்ல பாகிஸ்தானோட நட்பு நாடுதானே, எல்லாம் இந்த மாதிரி நீங்க அடிச்சுக்குவீங்க பிடிச்சிக்குவீங்கன்ற மாதிரி சில. ஆனா இன்னைக்கு வந்து அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோங்கிற விஷயத்தெல்லாம் இல்ல. தவறுன்னா தவறுதான். என்னோட நாட்டுக்கு என்ன வேணும், என்னோட நாட்டு மக்களுக்கு நல்லதுன்னா நல்லதுதான், கெட்டதுன்னா கெட்டதுதான் அப்படிங்கிற இந்த உலக அரசியல் எல்லாம் தூக்கி வீசியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி அரசியல தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இங்க பாக்குறாரு. சமரசமே இல்லை. இந்த பூசி பாலிஷ் பண்ணி ஒருத்தரை புகழ்ந்து இப்ப டிஎம்கே எல்லாம் கருணாஸ் புகழற அளவுக்கு வந்துருச்சு. இப்ப நினைச்சு பாரு, நம்ம கருணாஸ் வந்து மட்டத்தட்டி பேசலாம். அதாவது ஒரு சீட்டா இருக்கிற கட்சி எல்லாம் வேற ஆளே இல்லை. இந்த இதுக்கு முன்னாடி நிறைய அமைச்சர்களை துதிப்பாடிட்டு இருந்தாங்க. அந்த அமைச்சர் எல்லாம் மேல ஏதோ ஒரு கேஸ் அது இதுன்னு வரும்போது எல்லாம் சைலண்ட் மோட்ல இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன பண்ணாலும் தனக்குத்தானே துதிப்பாடிட்டு தான் இருக்கணுமே ஒழிய அரசு இல்லைன்னா எந்த விதத்திலையும் எதிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் வரும். இன்னொரு விஷயம், அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்டோன்னா கொஞ்சம் பார்த்து கேட்கணுன்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னா அவர் 1000 பாயிண்ட் திரும்பி அடிப்பாருன்னு தான் பார்க்கப்படணும்.